அண்ணா சாப்பாடு சொன்னே ரெடியா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதென்னம்மா மாசம் மாசம் வாங்கிட்டு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்குறியே, ஏதாவது வேண்டுதலாமா? அண்ணா, நம்ம நல்லா இருக்கணும், நல்லது செஞ்சா அது சுயநலம். பின் எதுக்குமா இந்த மாதிரி பண்றீங்க? அண்ணா, நம்ம எல்லாருமே சாப்பாடை தாண்டி நிறைய விஷயத்துக்காக சம்பாதிக்கிறோம். ஆனா நான் சாப்பாடு கொடுக்கறவங்களுக்கு சாப்பிடறதுக்கு மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. பாவம், பிச்சை எடுத்து கூலி வேலை செஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்கண்ணா. அவங்களோட ஒரு நாள் பசியை நான் போக்குறேன், அவ்வளவுதான். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நீ செய்யற நல்லதுக்கு கடவுள் என்னைக்குமே உன்னை பசியில விட மாட்டாருமா. சரிண்ணா, நான் வரேன். மச்சான், நீ நான்வெஜ்னு சொன்னதோ நான் வாங்கின சாம்பார் சாதத்தை கொட்டிட்டேன். நீ நான்வெஜ் எடுத்து வை, நான் வரேன். இன்னைக்கு ஒரு புடி. உங்களை மாதிரி ஆளுங்களா 1000 2000க்குன்னு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதுல எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் பண்றீங்கன்னு தெரியுமா? ஊர்ல எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடோட மதிப்பு தெரியல. சாதாரண சாப்பாடு, இதுல என்ன இருக்கு? வந்துட்டா அன்னை தரச பேத்தி. காசு இருக்கனால நீ சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு போற. அதே காசு இல்லாத நேரத்துல ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ண தோணாது உனக்கு. இனிமையாச்சும் கொஞ்சம் சாப்பாடு மதிங்க சார். எல்லாருக்கும் அது ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அக்கா, நம்ம ஆட்டோ வட்டிக்காரம்மா ஆளுங்களை வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, செமினாருக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றது போ? என்ன கண்மணி, அம்மா, ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்களா? இந்த மாசம் வட்டி இன்னும் வரல, அதான் ஆட்டோவை தூக்கிட்டேன். ஐயோ அம்மா, இன்னைக்கு எனக்கு செமினார் இருக்குமா. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அன்னைக்கு நான் வெயிட் பண்ண சொன்னப்ப முடியாதுன்னு திமிரா பேசினல, இப்ப அனுபவி. அன்னைக்கு ஏதோ நான் கோவத்துல பேசிட்டேமா, தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா. இப்ப நான் போகணுமா? எனக்கு மன்னிப்பெல்லாம் வேண்டாம், பணம் தான் வேணும். நான் நல்லா பொறுமையா வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன். எனக்கு டைம் இருக்கு, உனக்கு டைம் இருக்கா? இப்ப எப்படி போவ காலேஜுக்கு? யாரு உன் நொண்டி தம்பி கொண்டு போய் விடுவானா? நீ எதுவும் யோசிக்காதக்கா, நான் தான் அவரை கூப்பிட்டேன். வாங்க ஆட்டோ, நான் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏங்க, நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயம் செய்வோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த நேரம் அந்த ப்ராப்ளமை சைடில் வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீ எதை பற்றியும் யோசிக்காத, உனக்கு செமினார் தான் முக்கியம், அதில் மட்டும்